Taste the Daily. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகரத்தை குப்பைகளின் கூடாரமாக செயலற்ற ஸ்டாலின் அரசு மாற்றிய நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி தனது சொந்த செலவில் டன் கணக்கிலான குப்பைகளை அகற்றினார். செங்கோட்டை நகராட்சியில் குப்பைகளை அள்ளி வந்த தனியார் நிறுவனத்திற்கு சுமார் 2 கோடி ரூபாயை மக்கள் விரோத திமுக அரசு நிலுவையில் வைத்ததால் சில நாட்களுக்கு முன் குப்பை அள்ளுவதை அந்த நிறுவனம் நிறுத்திவிட்டது. இதனால் நகரின் முக்கிய பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் டன் கணக்கில் குப்பைகள் மலை போல் தேங்கிய நிலையில் திமுகவை சேர்ந்த செங்கோட்டை நகராட்சி தலைவர் ராமலட்சுமி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டியுள்ளார். இந்நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளியிடம் குப்பைகளை அகற்ற உதவுமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கையை ஏற்று தமது சொந்த செலவில் நகரம் முழுவதும் 27 இடங்களில் தேங்கியிருந்த பல டன் குப்பைகளை அகற்ற கிருஷ்ணமுரளி ஏற்பாடு செய்தார். அதன்படி குப்பைகள் அகற்றப்பட்டதை தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளிக்கு செங்கோட்டை நகர பொதுமக்களும் பொதுநல அமைப்பினரும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் மாவட்ட கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே அரசு அலுவலர்களின் குடியிருப்புக்கு செல்லும் பாதையில் மருத்துவ கழிவுகளை கொட்டிச் சென்ற மர்ம நபர்களால் அப்பகுதி மக்கள் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். திண்டுக்கல் பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் அரசு அலுவலர்கள் குடியிருப்பு, ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், சாலை பணியாளர்கள் சங்க கட்டிடம், ஆபீசர்ஸ் கிளப், பிரஸ் கிளப் ஆகிய பல்வேறு அலுவலகங்கள் மற்றும் பெண்கள் பள்ளி இயங்கி வருகிறது. இந்நிலையில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அப்பகுதியில் மருத்துவமனையில் இருந்து ஊசி, காயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய துணி மற்றும் பல்வேறு வகையான மருந்து கழிவுகளை கொட்டி சென்றுள்ளனர். தற்போது மழை பெய்து வரும் நிலையில் தொற்று நோய் ஏற்படுமோ என அஞ்சும் பொதுமக்கள் திறனற்ற ஸ்டாலின் அரசு மருத்துவ கழிவுகளை கொட்டிய மர்ம நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் உடனடியாக அவற்றை அகற்ற கோரிக்கை வைத்துள்ளனர். உதயநிதி ஸ்டாலின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தையும் இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையும் முறையாக கண்காணிக்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விளையாட்டு பல்கலைக்கழக பதிவாளராக இருந்த லில்லி லஞ்ச புகாரில் பணியிட நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் புதிதாக ராமகிருஷ்ணன் என்பவர் பதிவாளராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் இடைநீக்கம் செய்யப்பட்டு 1 மாதத்திற்கு பிறகு அலுவலகம் வந்த லில்லி அலுவலக பூட்டை உடைத்துக் கொண்டு பதிவாளர் நாற்காலியில் அமர்ந்துள்ளார். இவ்விவகாரத்தில் லில்லி மீது நடவடிக்கை எடுக்காததால் தனது துறை மீது அமைச்சர் உதயநிதி கவனம் செலுத்தவில்லை என கடும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விளையாட்டுத்துறையை கூட ஒழுங்காக கவனிக்க தெரியாத விளையாட்டு பிள்ளையா அதிமுக பொதுச் செயலாளரை விவாதத்துக்கு அழைப்பது என பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர்.